இதேவேளை மந்தனா இஸ்மாயில் அபேவிக்ரமவின் வீட்டிற்குள் கொள்ளையிடும் போர்வையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பாரிய சந்தேகம் நிலவுவதாக சுதந்திர ஊடக அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு உண்மையை வெளிக்கொணருமாறு மந்தனா இஸ்மாயில் அபேவிக்ரம மற்றும் அவரது குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு போலீஸ் அதிபரிடம் வேண்டுகோள் விடுப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் இறந்த பூனை ஒன்றின் உடலை அவரின் வீட்டு வாசலில் வைத்திருந்தமை அவரின் கணவரின் வாகனத்தின் டயரை சேதப்படுத்திய சந்தர்ப்பங்களில் இந்த விடயம் தொடர்பில் அவர் அறிந்து கொள்ளவில்லை என்றும் இது மந்தனா இஸ்மாயில் அபேவிக்ரமுக்கு விடுத்த முன்னெச்சரிக்கை எனவும் இந்த சம்பவத்தினூடாக நிரூபணமாகியுள்ளதாகவும் சுதந்திர ஊடக அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. இந்த பாரதூரமான சம்பவம் தொடர்பில் அதிருப்தி அடைவதாகவும் தற்போது விசாரணைகளுக்கு தேவையான சாட்சிகள் காணப்படுகின்றமையால் உடனடியாக உண்மையை வெளிக்கொணர்ந்து சந்தேகங்களை தீர்க்குமாறு போலீஸ் அதிபரிடம் அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஊடகவியலாளரான மந்தனா இஸ்மாயில் அபேவிக்ரமவின் கொழும்பில் உள்ள வீட்டிற்குள் இன்று அதிகாலை அத்துமீறி நுழைந்த சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மம்பலப்பிட்டியில் உள்ள ஊடகவியலாளரின் வீட்டில் கொள்ளையிட முயற்சித்ததிலிருந்து அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ள அரசியல்வாதிகள் முயற்சிப்பதனை அரசாங்கம் வன்மையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை 7 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளை அவர் சந்திக்கும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது நவநீதன் பிள்ளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஆகியோரை சந்திக்க உள்ளார். நீதியமைச்சர் ஆஃப் ஹக்கீம், பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் மற்றும் சட்டமா அதிபர் பாலித்த பெர்னாண்டோ ஆகியோரையும் சந்திக்க உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கின்றது. அவர் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் மாகாண ஆளுநர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவும் நவநீதம் பிள்ளை திட்டமிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடரின் போது இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட அமெரிக்காவின் பிரேரணைக்கு அமையவே நவநீதன் பிள்ளை இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். நவநீதன் பிள்ளையின் விஜயத்தின் பின்னர் இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஊடக சுதந்திரம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் சிக்கலுக்குரிய அறிக்கை தொடர்பில் வலுவான கருத்து ஒன்றை வெளியிட வேண்டும் என்று சிபிஜே எனப்படும் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான அமைப்பு தெரிவிக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்னர் நாம் அழைப்பு விடுத்த சந்தர்ப்பத்தில் நாட்டுக்கு வருகை தந்து நேரடியாக அனைத்தையும் அவதானிக்குமாறு கூறினோம். யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் நாம் எந்தளவு தூரம் வந்துள்ளோம் என்பதை பார்க்குமாறு கூறினோம். அதனை அவதானித்த பின்னர் நடுத்தரமான கருத்தை வெளியிடுமாறு கூறினோம். பக்கச்சார்பற்ற வகையில் இங்கு வந்து நாம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்து அறிக்கை ஒன்றை முன்வைக்குமாறு கூறினோம். செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றை முன்வைக்க உள்ளார். எம்மிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. இலங்கையில் எந்த ஒரு பகுதிக்கும் சென்று தேவையானவற்றை பார்வையிட முடியும். எவரையும் சந்திக்க வேண்டாம் என நாம் கூறவில்லை. எனினும் அவரினால் முன்வைக்கப்படும் அறிக்கையை பக்கச்சார்பின்றி முன்வைக்குமாறே நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஏதேனும் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை நாம் வாய்ப்பாக கருதி தெளிவுபடுத்துவதற்கு தயாராக உள்ளோம். 10% பஸ் கட்டணத்தை அதிகரிக்காவிடின் 1 லிட்டர் டீசலின் விலையை 10 ரூபாவால் குறைக்குமாறு இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தென்மாகாண பஸ் முதலீட்டு நிறுவனங்களுக்கு இடையில் பஸ் கட்டணம் தொடர்பான சந்திப்பொன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் திட்டமிட்டபடி மேல் மாகாண கலை நிறுவனத்தில் அதனை நடத்த முடியாது போனது. ஏன் பூட்டு போடப்பட்டுள்ளது? அரசாங்கம் ஏன் பயப்படுகிறது? இது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் சம்பவமாகும். கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு கூட நாட்டில் சுதந்திரம் இல்லையா? மிகவும் வேதனைக்குரிய நிலைமை. மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நாளை இலங்கை வருகை தரவுள்ளார். எம்மால் இயன்றால் நாளை அவரை சந்திப்போம். நவநீதம் பிள்ளையை நாளை நாம் சந்திப்போம். இலங்கையின் ஜனநாயகம் என்னவென்று வினவுங்கள். இது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். பின்னர் நாரகன்பட்டியில் இந்த குழுவினர் கூடி கலந்துரையாடினர். සැප්තැම්බර් 1 වෙනිදා සිට 10% බස් ගාස්තුවක් වැඩි කිරීමකට යෝජනා කරලා තිබුණා.
ලිඛිත දැනුම් දීම් කරා. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 10% பஸ் கட்டண அதிகரிப்பை கோரி எழுத்து மூலம் அறிவித்துள்ளோம். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் முடியும் என்றால் அதனை செய்யுமாறு கூறினார். ஏன் இது குறித்து அச்சமடைந்துள்ளீர்கள் என நாம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவரிடம் கேட்கின்றோம். அவரின் அமைச்சரினால் அமைச்சரவைக்கு ஏன் பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது? செப்டம்பர் 1ஆம் தேதி பஸ் கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ள சட்டத்தில் எமக்கு இடம் இருந்தது. எதிர்காலத்தில் மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். இந்த பகிஷ்கரிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும் என நாம் தீர்மானித்தோம். அதனை தவிர்க்க வேண்டுமெனில் 10 ரூபாவால் டீசலின் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் நாம் கேட்கின்றோம். போலியான நிவாரணங்கள் எமக்கு வேண்டாம். ඉදිරියේදී අපිට නැවත වරක් අපි ඔක්කොම එක්කව වෙලා බොහොම සංවිධානාත්මක විදියට වෘත්තීය ක්‍රියාමාර්ගයකට එළඹෙන්න. බස් රථ වැඩ වර්ජන සාර්ථක කරගන්න අපි කටයුතු කරන්න අවශ්‍යයි කියලා තමයි අද අපි ඔක්කොම ඒකාබද්ධව තීන්දුවක් ගත්තේ. මේක පාලනය කරන්න ඕන නම් රුපියල් 10කින් අපි කියන ආණ්ඩුව රුපියල් 10කින් ඩීසල් අඩු කරන්න. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මේ බොරු සහන කතන්දර එපා. புத்தளம் நகரில் இனங்களின் சங்க கூட்டமைப்பு நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி இன்று சீரழிந்துள்ளது. 19 வருடங்கள் சென்றுள்ள போதிலும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னோக்கி வரவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை முன்னோக்கி கொண்டு வரும் முயற்சிகளில் நாம் ஈடுபட முயன்ற போது எமது காலை வாரினார்கள். 2 பேர் இருக்கின்றனர். எமது ஒற்றுமையை அவர்களே இல்லாது செய்தார்கள். கேக் துண்டொன்றை சாப்பிடுவதற்கே அவர்கள் முயற்சிக்கின்றனர். துண்டொன்றை வழங்க கஞ்சப்படுகின்றனர். 3 தலைவர்கள் இருக்கின்றனர். அவர்களை மக்கள் புறக்கணிக்கின்றனர். இந்த கூட்டத்தாரில் அரசியல்வாதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனியார் பிரிவுக்கு முதலீட்டு துறையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலாநிதி கொஷிமதாய் தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை கூறினார். சீன போன்றதொரு நாடு முதலீட்டிற்காக உள்நாட்டு தேசிய உற்பத்தியில் எந்தளவு வீதத்தை வழங்கியிருக்கின்றது என உங்களுக்கு தெரியுமா? அது உள்நாட்டு தேசிய உற்பத்தியில் 18%, அதாவது இலங்கையை போன்று 3 மடங்காகும். சீனா அவர்களின் நிரல்படுத்தலுக்கு அமைவாக உள்ளனர். நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என நான் கூறவில்லை. எனினும் மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 8-10 வீதத்தை வழங்குகின்றனர். முதலீடு என்பது மிகவும் முக்கியமானதொன்றாகும். அவ்வாறான நாடுகளுக்கு இடையில் முதலீடு செய்யும் போது தனியார் பிரிவை அதன் ஒப்பந்தக்காரர்களை விடவும் அதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்களாக மாற்றுவது அவசியமானதாகும். நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை அரை நூற்றாண்டுக்கும் மேலான அவலம். உணவு, உடை, உறையுள் ஆகியன மனிதர்களுக்கு மிகவும் அவசியமானது. ஆனால் மனிதர்கள் வாழ தகுதியற்ற குடியிருப்புகள் தான் இந்த மக்களின் உறைவிடம். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள மவுண்ட் வேனன் பூங்கந்தை பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் வதிவிட பிரச்சினை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மாவட்டத்தில் நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட பத்தனை போலீஸ் பிரிவில் அமைந்திருக்கும் மவுண்ட் வேர்னன் பூக்கந்தை பிரிவில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் லயன் குடியிருப்புகளே இவை. 4 குடியிருப்புகளில் 26 வீடுகளில் 35 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மிகவும் மேட்டு பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்பு 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தொடர்ச்சியாக மண் சரிவுக்கு உள்ளான இந்த குடியிருப்பு மக்கள் வசிக்க முடியாத மோசமான அபாய கட்டத்திற்குள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் தூங்கலாம் இருக்கு. எந்த நேரம் சிலிப்பாவி நாங்க எல்லாம் மண்ணோட போறோம்னு தெரியாது. எங்களுக்கு ஒழுங்கு பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ரெட்டு கொடுக்குறாங்க. அந்த ரெட்டு போட்டு திரும்ப போயிட்டு கேட்டானோ எந்த வசதி தவற வசதி எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. 8 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட ஒரு அறைக்குள்ளேயே அடுத்த தலைமுறையை சேர்ந்த குடும்பங்களும் வசிக்க வேண்டிய நிர்பந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காலத்துக்கு காலம் கோரிக்கை விடுத்த பொழுதும் எதுவும் நடக்காமையினால் தாங்கள் வாழும் இந்த அவல வாழ்க்கை குறித்து சொல்லி என்ன நடக்க போகிறது என்ற விரகத்தின் நிலையில் இந்த மக்கள் பேசுகின்றனர். அது எல்லாரும் பாக்குறாங்க. தேர்தல் டைம்ல மட்டும் வருவாங்க, ஓட்டு போடுங்க, அதை செய்யுங்க, இது செய்வாங்க. அவங்க மத்தபடி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்க எங்க கிட்ட கேட்பீங்க, நீங்க அரசியலுக்கு வந்ததைக்கு நாங்க உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட இந்த குடியிருப்புகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கூரை சேதமடைந்து காணப்படுகிறது. நிலம் வெடித்து காணப்படுகிறது.
மழை நீராலும் கண்ணீராலும் ஈரமாக்கி உறங்க முடியாதிருக்கும் இந்த குடியிருப்பு அறைகளில் வாழ்கிறார்கள் இந்த மக்கள். 30 வீடுகள் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, டெம்பரரியாவும் இங்க இருக்கிறாங்க. 20 மாட்டுப்பட்டி சும்மா கட்டி போட்டு கிடக்குது. இதுக்கு இந்த மாட்டுப்பட்டி கட்டினதுக்கு பதிலா அவங்களுக்கு வீடு கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். பிள்ளைகளின் புத்தகங்கள் நனிந்தாலும் தோள்களில் கொழுந்து பைகளை தூக்கிக் கொண்டு இந்த தாய்மார்கள் நம்பிக்கையுடன் பயணிக்கிறார்கள். கைவிடப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் அவலத்துடன் வாழும் இந்த மக்கள் தங்கள் துயரம் எப்போது தீரும் என காத்திருக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இந்தியாவின் மும்பை பகுதியில் நடைபெற்ற பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட 2வது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் மும்பை பகுதியில் பெண் புகைப்பட ஊடகவியலாளர் ஒருவரை குழுவொன்று சேர்ந்து கற்பழித்த சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு வேளையில் மும்பையின் தென்பகுதியில் ஒளிப்பதிவு கலையகம் ஒன்றில் வைத்தே மும்பை போலீசாரினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பேரை கைது செய்வதற்கென 20 பேர் அடங்கிய போலீஸ் குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டதாக அந்நாட்டு போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். அந்த நால்வரில் ஒருவரே நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். டில்லி நகரத்தினைப் போல மும்பை நகரமும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுவதுடன் இந்திய அரசு இதுகுறித்து கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்யும் நடவடிக்கைகளை மும்பை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகளோடு. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.